ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். எல்லோரும் அவங்க வீட்டில் சண்டே நான்வெஜ் தான் எடுப்போம். எப்போவும் அதே மட்டன் சிக்கன் சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருப்போம். இன்றைக்கி நாங்கள் வீட்டில் புதுசாக கிராப் ட்ரை பண்ண போகிறோம். கிராப் மசாலா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க கிராப் மசாலா எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். வாங்க கைஸ், இப்போ நம்ம நண்டு மசாலா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நண்டு. இன்றைக்கி நாங்கள் ப்ளூ நண்டு வாங்கியிருக்கோம் 1 கிலோ. அடுத்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், டொமேட்டோ, கருவேப்பிலை. அடுத்து கடைசியாக கார்னிஷ்காக மல்லித்தலை, சோம்பு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து இது சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், அப்புறம் மஞ்சள் தூள். இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை. வாங்க இப்போ நம்ம நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேனில் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் சூடான உடனே வெங்காயத்தை நம்ம போடணும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் போட்டுருவோம். அடுத்து சின்ன வெங்காயம். கருவேப்பிலை. 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். சிம்மில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி சோம்பு போட்டோம். அடுத்து வெங்காயம் போட்டோம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கி முடிச்சுட்டு தக்காளி, நான் இங்கே 2 தக்காளி இன்றைக்கி எடுத்திருக்கேன். 2 தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. அடுத்து சில்லி பவுடர் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப போடுங்க. நாங்கள் இன்றைக்கி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்து கரம் மசாலா, அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் விட்டுருங்க, எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்ச அளவு வந்திருக்கு. பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற நண்டை போட்டுருவோம்.
நண்டை போட்டுட்டு அடுத்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நண்டு மேலே போடுற மாதிரி கொஞ்சம் நல்லா கீழே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி, அதாவது நண்டு ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அது 10 மினிட்ஸ் ஆச்சு. இங்கே பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து பெப்பர் போட போகிறோம். பெப்பர் வந்து 1 ஸ்பூன் போடுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கார்னிஷ்காக மல்லித்தழை போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கிராப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் காய்ஸ், சூப்பரான எம்மியான கிராப் மசாலா ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். ஓகே காய்ஸ், இந்த கிராப் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.